எப்பயுமே அரசு ஊழியர்களோட ஓட்டு வந்து திமுக அரசுக்கு தான் விழும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அரசியல் வட்டாரத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக, அதாவது குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாடே போராட்ட களமா மாறி இருக்கு. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள், செவிலியர்னு ஒட்டுமொத்தமா அரசு ஊழியர்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க சூழல் படி அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ எல்லாருடைய மனநிலையிலும் கேள்விகள் பல இருக்கலாம். இப்ப நாங்க போராடினது கூட விடுமுறை காலங்கள்ல போராடினோம், மற்றவர்கள் கூட பணிக்காலங்கள்ல போராடுகிறாங்கன்னு வச்சு. விடுமுறை பொதுவாகவே எங்களுடைய எல்லா போராட்டங்களும் மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் விடுமுறை காலங்கள்ல தான் நடந்துட்டு இருந்திருக்கு இத்தனை நாட்களும். இப்போதுமே நாங்க விடுமுறையில தான் தொடங்கினோம். 16வது நாள் இன்றைக்கு வருது. அவ்வளவு விடுமுறைகளை நாங்க இழந்துட்டு விடுமுறைகள் இந்த ரோட்ல வந்து எங்களுடைய கோரிக்கைக்காக போராடிட்டே இருந்தோம். சோ இதை கூட அரசு கவனிக்கலையா என்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு மற்ற போராட்டங்களை கம்பேர் பண்றப்போ நாங்க விடுமுறை தினங்கள் எங்க குழந்தைங்க பாதிக்கப்பட கூடாது தான் எங்களுடைய முதன்மை. குழந்தைங்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பது, அதுக்காக தான் நாங்க விடுமுறைகளை எங்களுக்கான நியாயமான கோரிக்கை கேட்க வந்தோம். அது இன்னும் எங்களுக்கு அட்ரஸ் பண்ணப்படல.